ஸோ கைஸ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அப்டேட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி ப்ரோ ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்றது. என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, எந்த ஃபுட்டை நான் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ரா இதில் தான் நான் வந்து மெஷர் பண்ணுவேன். லைக் அன்குக்டு ரைஸ், அன்குக்டு ஓட்ஸு, அன்குக்டு மீட்ஸு, இப்படி தான் நான் மெஷர் பண்ணுவேன். யார் கேட்டாலும் இதை தான் நான் அட்வைஸாக சொல்லுவேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கேலரி ட்ராக்கிங்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, இந்த ஆப்புன்னு சொல்ல வரும்ல, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸில் நீங்கள் அந்த டெய்லி இன்டேக் எல்லாமே, ஃபுட் இன்டேக்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போய் அந்த ஆப்பில் போட்டு, ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது, இன்றைக்கி நான் இவ்வளோ கேலரி தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் காலையில் வந்துட்டு 2 இட்லி 1 தோசை இப்படி சாப்பிட்டேன்ட்டு நீங்கள் அதில் போய் போடுறீங்க. ஒரு அதில் வந்து கிராம்ஸ் கணக்கில் இருக்காது, மீடியமா லார்ஜா ஸ்மாலா அப்படி தான் குவான்டிட்டி வைஸில் தான் இருக்கும், மீடியம் அப்படின்ட்டு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓகே, இவ்வளோதான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மீடியம்னா இத்தனை கேலரி அப்படின்னு தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர, நீங்கள் உங்கள் மாவில் என்ன கலக்குறீங்க, தோசை வந்து ஆயில் போட்டு சாப்பிட்றீங்களா, இல்லை ஆயில் இல்லாமல் சாப்பிட்றீங்களா, கீ போடுறீங்களா, எந்த கணக்குமே தெரியாது. பிகாஸ் இது எல்லாமே ஹிடன் கேலரிஸ். ஒரு கிராம் ஆஃப் ஆயிலில் வந்து உங்களுக்கு 9 கேலரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அது கைண்ட் ஆஃப் 100+ கேலரிஸ்க்கு போயிடும். இது எல்லாமே தான் ஹிடன் கேலரிஸ். ஸோ நான் யார் கேட்டாலுமே மெயினாக வந்து உங்களோட டெய்லி இன்டேக்கில் எனக்கு இவ்வளோ ஆயில் தேவை, எனக்கு ஃபேட்ஸ் இவ்வளோ தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 கிராம் ஆஃப் கீயோ கோகோனட் ஆயிலோ நீங்கள் எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுருங்க. அதை மட்டுமே ஹோல் டேக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹிடன் கேலரிஸ்லாம் உங்களுக்கு வேணும்.